இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 22, 2025 22/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் மாலை 4:47 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி மாலை 5:13 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம் மேஷம் மற்றும் ரிஷப ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று தனுராயணம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மாலை 4:47 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால மாலை 4:47 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்காரு. சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகிறார். ஒரு உச்ச கிரகத்தின் பார்வையில் நீச்ச கிரகம் வந்தால் நீச்ச பங்கம். இதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வீடு சார்ந்த சொந்த வீடு வாங்கிறதுக்கோ சொந்த மனை வாங்கிறதுக்கோ எடுத்த முயற்சியில் திடீர் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பிரச்சனையே சந்தோஷமாக மாறித்தானே எந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலமிக்கவர்களாக இருந்தாலும் உங்களுடைய வாக்குச்சாதுரியம் அல்லது உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உறவுகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால எதை பேசினாலும் கெட்ட பேர் வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலை விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகளுக்கு சற்று இழுபறி நிலைமை ஏற்படும். அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் சொல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 4:30 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். குறிப்பாக சந்திரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக மாலை 4:47 மேலே உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ரிஷப ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை குருவின் பார்வையில் இன்னைக்கு சாயந்தரம் 4:47 வரைக்கும் சந்திரன் அங்கே இருப்பார். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டத்தின் உதவியும் உங்களுடைய சக பணியாளர்களுடன் இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாயந்தரம் 4:47 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோடு பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு திடீர் தனயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் 2ஆம் வீட்டு அதிபதி புதனும் வக்கரகதியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தன லாபம் தன வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய தந்தை வழி அல்லது உங்களுடைய முன்னோர்கள் வழியில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் குறைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் அவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும்.
தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் மாலை 4:47 மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஆனால் அந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமையக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு பண வரவில் இருந்த தடைகளை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உறவுகள், குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டத்தில் மூலமாக உங்களுக்கு சில பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். தந்தைக்கு நீங்கள் நல்ல ஆலோசகராக செயல்படுவீங்க. தந்தைக்கு நல்ல உற்ற துணையாக இருந்து செயல்பட்டு அவருடைய கஷ்டங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலை 4:47 மேலே சந்திராஷ்டமம் வந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஜாலியாக பேசுவீங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. ஆனால் திடீர்னு கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. குதர்க்க வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய இன்றியமையாத செயல்பாடு அவர்களுடைய சிக்கலான தீர்வுகளுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, வளர்பறை சந்திரன். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம் மாலை 4:47 வரை. அதனால் பேச்சின் மூலமாக அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் ஏற்படும். மாலை 4:47 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு போய் குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம் உங்கள் குடும்பத்தில் புதிய உறவுகளோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாக புதிய உறவுகள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான செய்தி வருகின்ற யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், கடன் விஷயத்தில், அரசாங்க ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். டாக்டர்ஸ் இத்தனை நாளாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தப்பாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அதுக்குண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. புதுசாக மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சுழுவாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் குடும்பத்தில் இருந்த எதிரிகள் தொல்லை அடங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் சங்கமம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்கு முயற்சிகள் எடுத்து அதன் மூலமாக ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு உச்ச குருவின் பார்வையில். இதனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், படிப்பு விஷயத்துலலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக படிக்கிற குழந்தைங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பீர்கள். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற்று அதன் மூலமாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த ராசிக்கே பொருத்தமாக இருக்குது. ஆனால் புனர்பூச நட்சத்திரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் குரு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பார். இதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக பங்காளி சண்டை ஏதாவது இருந்துன்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கும் தீர்ப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் தொல்லை அடங்கும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமான எதிரிகள் விஷயத்தில் அவங்களால் ஏற்பட்ட குழப்பங்களோ இல்லை அவங்கள வச்சு ஏற்படுத்தின குழப்பங்களையோ நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதுக்கு வயசானவங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வியாபார விஷயமாக அரசாங்கத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு சம்பந்தமாக சற்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குதர்க்க எண்ணங்களால் இன்று தடுமாற்றம் வியாபாரத்தில் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், அதுவும் நீங்கள் கேட்ரிங் சம்பந்தமாக ஹோட்டல் நடத்துகிறவர், காஃபி ஷாப் நடத்துகிறவர், டீ கடை நடத்துகிறவர், இந்த மாதிரி இருந்துன்னா அரசாங்க குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு, அதாவது மாலை 4:47 மேலே உங்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. 4 மற்றும் 5ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள், புதிய எதிர்பார்ப்புகள், வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் 4:47 மேலே குழந்தைகளுடைய வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்காக எங்கேயாவது வெளியூருக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகமான நாள். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுக்கு அஃபீஷியலாக நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். இடமாற்றத்திற்கோ அல்லது பதவி உயர்வு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வயிறு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள செலவுகள் ஏற்படும். மருத்துவ ரீதியாக பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் இன்றைக்கி உடம்புல ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 4:47 மேலே அந்த அசௌகரியம் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமாகவோ ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி. மன நிறைவை தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய வெற்றிகள், வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். மாலை 4:47 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது குரு சந்திரன் பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தாய் வழி உறவுகளுடன் உங்களுடைய கௌரவ பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல வெற்றிகள் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் அரசாங்க ரீதியான குழப்பங்கள் இருந்ததுன்னா அதில் தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு பெரிய நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சந்தோஷ அனுபவங்களால் மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் கௌரவத்தை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பங்காளி சண்டையில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பங்காளி சண்டை இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பங்காளிகள் உங்கள் பேரில் கேஸ் போட்டிருந்தாங்க, இல்லை பங்காளிகள் மேலே நீங்கள் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்கள் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். உங்கள் கௌரவத்தில் நீங்கள் ஒரு பெரிய சாதனை செய்வீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். துலாம் ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்கார். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய லாபங்கள் பெருகும். குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய
குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அவர்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். மாலைக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரித்து பணவரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்க மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு கௌரவ குறைச்சலாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை கொண்டு அடுத்தவர்களின் சிக்கல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி ஒரு புதிய மாற்றத்தை உணர்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சந்தோஷகரமான நாள். நீங்கள் பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க. நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அடுத்தவங்க உங்கள்கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டுவார்கள். உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால 3 விதமான வருமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். தந்தை மட்டுமல்லாமல் எதிரிகள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசியில் 4 கிரக சேர்க்கை குருவின் பார்வையில் இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய அந்த ரெக்கக்னிஷனும் அந்த பதவி உயர்வோ தாமதமாகறதுக்கு வாய்ப்பாயிடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு 2-9 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக, அதாவது குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம், இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவசரத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் வார்த்தை உங்கள் கௌரவத்தோடு சம்மந்தப்படுறது. புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால இடமாற்றம் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தராது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதர்க்க எண்ணங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். நீங்கள் வேண்டாத விஷயத்துக்கு தப்பான எண்ணங்களை வளர்த்துக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மதியத்துக்கு மேலே ஒரு பெரிய பண வரவு குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு பண லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, இன்று மாலை 4:46 வரை சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கார் குருவின் பார்வையில். இதனால் உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். சில சமயம் நீங்கள் இந்த லாட்ரி டிக்கெட்டு இல்லாட்டி ஏதாவது அதிர்ஷ்டத்துக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விரயம் கிடையாதுங்க, இது முதலீடு. அதனால் இன்றைக்கி அவசரப்பட்டு அதை வேண்டான்னு சொல்லிட்டும் நெகட்டிவாக சொல்லிடாதீங்க. அதே சமயம் உங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளிலும் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி மொத்தம் உங்களுக்கு செலவு தான். ஆனால் சாயந்தரம் 4:47 சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம் திடீர் தன யோகத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை உங்களுக்கு கவலைகள், குறிப்பாக தொழில் விஷயமாக அலைச்சல், கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களால் உங்களுக்கு தடுமாற்றம், வாழ்க்கை துணை சம்பந்தமாக வீண் விரயங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும்.
ஆனால் சாயந்தரம் 4:47 சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது எதிரிகள் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட பலன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பம் அமையாமல் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு தம்பதி சமேதராக காட்சியளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை உங்களுக்கு கவலைகள் ஏற்படும். வீண் விரயங்கள், மனசில் தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் மாலை 4:47 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். கடல் கடந்த வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த வழக்குகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தந்தை மூலமாக சுப செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுடைய தந்தைக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவீர்கள். இது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். மகர ராசி, லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில், அதனால் உடன் பணியாற்றுபவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய லாபத்தில் அவர்களுடைய பங்கு அபரிமிதமானதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுடைய சந்தோஷத்திற்கான செலவுகளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது ஃபைன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் செலுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த செலவு சாயந்தரத்துக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மாற்றம்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ரொம்ப பக்கபலமாக இருந்து செயல்படுறதுனால அவர்களால் உங்களுக்கு பாராட்ட மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாதத்துடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளை நினச்சி கவலைப்படுவீங்க. அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி பிடிவாத குணம் ஜாஸ்தி ஆகும். அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, கூட பிறந்தவன்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை நீங்கள் பெற்றுக்கிட்ட குழந்தைங்கக்கிட்ட பேசினாலும் சரி, அந்த குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் பிடிவாதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கும்ப ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய லாபம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக வழக்கு விஷயத்தில் அல்லது உங்களுடைய கடந்த கால தவறுகள் விஷயத்தில் நீங்கள் அதை சரி பண்ணுவதற்குண்டான திருத்திக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பில்லை. உடம்புல ஒரு ரெக்கவரி தெரிகிறது. பட் இருந்தாலும் அவசரப்பட்டு அதிகமாக அலைஞ்சிங்கன்னா, நேரம் காலம் பார்க்காமல் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணினீங்கன்னா உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், மனக்குழப்பங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதனால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவச்சொல் விலகும்.
மாலைக்கு பிறகு பதவி உயர்வோ அல்லது உங்களுடைய இடமாறுதல் அப்ளிகேஷனோ அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான தடைகள் விலகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஆனால் அதே சமயம் கடனை வச்சு தாங்க உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணோம். அதனால் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த குழந்தைகளின் உதவியை கொண்டு உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. மீன ராசி பாக்கிய மற்றும் தசமஸ்தானங்களில் 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. வளர்வரை சந்திரனா. இது உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வீட்டு சம்பந்தமாக ஏதாவது வரி கட்டணும், இல்லை ஃபைன் ஏதாவது கட்டணும், இல்லை அந்த வீட்டுக்கு பேலன்ஸ் பெண்டிங் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் மூலமாக சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் புதிய உதவிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளால் இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல முடிவு எடுக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்றைக்கி கொஞ்சம் இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். நல்ல யோசனை இருந்துன்னா பரவாயில்ல. தப்பாக யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சங்கடப்பட்டு அதுக்கப்புறமா புலம்பி பிரயோஜனம் இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி வருவதில் தாமதம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய அல்லது உங்களுடைய பையனோ பொண்ணோ வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த வேலை சம்பந்தமாக பிஸ்னஸ் சம்பந்தமாக அவர்கள் எடுத்த முயற்சிகள் விமர்சனத்துக்கு ஆள்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.